Luxurious. இது நம்ம ஃபேமிலி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதியவில்லை என்று அமலாக்கத்துறை கோரியிருக்கிறது. அமலாக்கத்துறை தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. அவரை பழிவாங்கக்கூடிய நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், அமலாக்கத்துறை வேறு என்னென்ன தகவல்களை கூறியிருக்கிறது? சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு பழிவாங்கும் நோக்கில் பதிவு செய்யப்படவில்லை என்று அமலாக்கத்துறை ஒரு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கின் விசாரணை துவங்க தயாராக இருப்பதாகவும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் விசாரணை 3 மாதத்தை காலத்தில் முடிக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயித்துள்ளதால் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த பதில் மனு தாக்கல் செய்திருக்கிற நிலையில வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த முதன்மை நீதிமன்ற நீதிபதி அள்ளி இந்த வழக்கின் விசாரணையை நாளை மறுதினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் செந்தில் பாலாஜி மனு மீதான விசாரணை இருதரப்பிலும் வாதங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செந்தில் பாலாஜி தரப்பு, அமலாக்கத்துறை தரப்பு இருதரப்பும் நாளை மறுதினம் நடக்கின்ற அந்த விசாரணையில் என்னென்ன முக்கிய வாதங்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது முகேஷ்? இந்த வழக்கை விடுவிக்க கோரும் தனது மனு குறித்த வழியில் என்னென்ன காரணங்களை செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறாரோ அது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்படும். அமலாக்கத்துறை தொடர்ந்து வழக்கை விசாரணை தள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் சிறப்பு நீதிமன்றம், அதாவது எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்கின் விசாரணை முடிந்த பிறகுதான் இந்த அமலாக்கத்துறை வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த பிரதான வழக்கிலேயே தான் குற்றமற்றவனை நிரூபித்து விட்டால் அமலாக்கத்துறை வழக்கில் தண்டிக்கப்படுவது சட்டவிரோதமாகிவிடும் என்ற கோரிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனு தொடர்பாகவும் அதன் வாதங்களை பதில் மனு தெரிவிக்கப்பட்ட விளக்கங்களை தெரிவித்தும் நீதிமன்றம் விதித்துள்ள காலக்கெடுவை தெரிவித்தும் வாதங்கள் வைக்கப்படும் என கூறப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.